வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னையில் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்கள். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவர் ஸ்ரீஹரிஷ் மற்றும் மதுரை வீரன் என்பவர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷஃபிக் அமர்வில் நடைபெற்ற பொழுது தமிழக அரசு சார்பில் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், அதே போல தனியார் நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் PR ராமன் மற்றும் மனதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி, வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதிட்டார்கள். அப்பொழுது மனதாரர்கள் தரப்பில் கார் பந்தயம் நடத்த அரசு சார்பில் 40 கோடி சட்ட அனுமதியின்றி இந்த பந்தயம் நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பில் கார் பந்தயம் நடத்துவது என கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் இதனை நீதிமன்றம் ஆராய முடியாது எனவும் இந்த பந்தயத்திற்காக அரசு குறைவாகவே செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பளித்தனர். அதில் கார் ரேஸ் பந்தயம் நடத்துவதற்கு தடையில்லை என உத்தரவிட்டுள்ளனர். அதே நேரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளினுடைய நலத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் பந்தயத்திற்காக அரசு அளித்த 42 கோடி ரூபாயை அரசுக்கு திரும்ப அளிக்க வேண்டும் என தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பந்தயத்திற்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.